அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தி, 2ஆம் வருகைக்கு நாம் தயாராகுவோம். ஏனென்றால் இனி நாம் எதிர்கொண்டு இருப்பது தேவனுடைய 2ஆம் வருகை. அதற்கு நாம் நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். முதலிலே பாவம் போக்கும் பலியாக அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னால் பூமியிலே வந்து நமது பாவங்களை எல்லாம் சிலுவையில் மரித்ததன் மூலம் அவைகளையெல்லாம் நீக்கி நாம் நீதிமான் ஆகக்கூடிய வழியை நமக்கு உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கியவர் மரித்த 3ஆம் நாளிலே, அவர் மனிதனாக வந்து மரித்த 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இனி தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தம்முடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அளிப்பதற்காக இனி அவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த செய்தியிலே வருகைக்கு காத்திருப்பவர்கள் எப்படி தங்களை வருகைக்கு ஏற்றதாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். முதலாவது, அந்த வருகை எப்பொழுது நடக்கும் என்பது நமக்கு தெரியாது, அது சொல்லப்படவில்லை என்பதால் நாம் எப்பொழுதும் அவரை எதிர்கொண்டு, அவருடைய வருகையை எதிர்கொண்டு நாம் அவரை வரவேற்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலம் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 10 கன்னிகைகள் ஓமை. வாசியங்கள் மத்தேயு 25:1-13 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையின் போது சிலுவையில் நமது பாவங்களுக்காக மரித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டதினால், அவர் சிலுவையில் நமக்காக என்னென்ன காரியங்களை செய்தாரோ அவைகளை எல்லாம் நாம் நினைவில் கொண்டு சதா காலமும் நடக்க வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. முதலிலே அவர் சிலுவையில் நமக்காக என்னென்ன செய்தார் என்பதை பார்க்கலாம்.
கொலேசேயர் 2:12-15 வரை வாசிப்பீர்களேயானால், ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கு அநேக காரியங்கள், அதாவது அவர் ஞானஸ்தானம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் அவராலே அவர் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கும், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நாமும் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அது முதலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு மரித்து அவரோடு எழுந்திருப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் அக்கிரமங்களினாலேயும் மரித்த உங்களை அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே அவர் உங்களை மன்னித்தார், உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆக்கினார் என்பதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நமக்கு எதிரடையாக, அங்கு நமக்கு என்று சொல்லுவது யூதர்களை பற்றி அவர் பேசுகிறார். நமக்கு என்று சொல்லும்போது யூதர்களுக்கு எதிரடையாக இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையிலே ஆணி அடித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். ஆகையினால் நாம் எந்த வகையிலும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆக்கிவிட்டார். 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக, சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். ஆனால் உண்மையிலேயே சிலுவையில் அவரை அந்த பிசாசானவனை அழிக்கவில்லை. ஆனால் பிசாசானவனுடைய எல்லா அதிகாரத்தையும், மனிதர்கள் மேல் அவன் என்னென்ன அதிகாரம் கொண்டிருந்தானோ அவைகளையெல்லாம் அவர் பறித்து கொண்டார். எல்லா அதிகாரத்தையும் அவன் பறித்து கொண்டார் என்றால் அவன் தோற்று போனான் என்றுதான் அர்த்தம். இனி அவன் சரீரபுரமாக மரிப்பதற்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அர்மகதோன் யுத்தத்திலே அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அடுத்ததாக, ஈவகாலமெல்லாம் மரணம், அந்த பாவம் செய்து மரண பயத்தினாலே இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர் பாவங்களை மன்னித்தது நிமித்தம் நாம் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாகி இப்பொழுது சாத்தானுக்கு எந்தவித ஒரு கட்டாயத்தினாலும் நாம் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கவில்லை. இந்த 2 காரியங்களையும் செய்தார். ஆனால் இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். அவர் நம்மை விடுதலை செய்து விட்டார். மரண பயத்தினாலிருந்து எல்லோரையும் விடுதலை செய்து விட்டார். அந்த நிலையிலே நாம் இருந்திருப்போமானால் என்று எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன நடந்தது? அவன் விடுதலை செய்துவிட்டு அவன் வெளியே இருந்து பழையபடியும் அவன் உலக பிரகாரமான காரியங்களை மனிதர்களுக்கு காண்பித்து பழையபடியும் அவர்களை அவனுடைய வழியில் இழுத்து கொள்ளுகிறான். அப்படி நீங்கள்
மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் உங்களை நீங்கள் தேவனுக்கு அடிமையாக விட்டு கொடுக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமையாக விட்டு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது அவன் உங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அடிமை என்ற சொல் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். நமது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அவன் நாமை இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் தேவனுக்கு விட்டு கொடுத்தோமானால் அவன் தேவனுடைய அந்த பெர்மிஷன் இல்லாமல் நம்மை தொட முடியாது. அதே சமயத்தில் அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத அந்த மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவனால் பிடித்து கொள்ள முடியும். இனி இயேசு சிலுவையிலே அந்த சாத்தானை ஜெயித்தார். அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை நீங்கள் ரோமர் 5:18-19 வாசித்தால் தெரியும். வாசியுங்கள். ரோமர் 5:18-19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆதாம் சாத்தானுக்கு நீங்கள் ரோமர் 6:16 வாசித்து பார்ப்பீர்களேயானால், யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு நீங்கள் நடக்கிறீர்களோ அவர்களுக்கே அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி எப்பொழுது தேவன் கொடுத்த கட்டளையை மீறி சாத்தான் சொன்ன அந்த ஒரு ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆதாம் சாத்தானுக்கு அடிமையாகி போனான். அவனை அடிமையாகி போனதினால் ஆதாமிலிருந்து வந்த ஒவ்வொருவரும் மனித குலமே அவனுக்கு அடிமையாகி போய்விட்டது. ஆனால் இயேசு மனிதனாக அவனில் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படாமல், அதை நீங்கள் வாசிக்கலாம், மத்தேயுவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அவன் எப்படி அவரை சோதித்தான் என்று. எதிலேயுமே அவனுக்கு கட்டுப்படாததினால் அவனால் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. அவனை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயிக்கப்பட்டான், அவரை விட்டு விலகி போனான் என்றுதான் அர்த்தம். இப்படித்தான் அவன் தோற்கடிக்கப்பட்டான். அங்கு சிலுவையிலே அவர் வாள் எடுத்து கொண்டு அவனை கொல்லவில்லை. சிலுவையிலே என்ன சொல்லப்பட்டது? இயேசுவிற்கு நீ சிலுவையிலே போய் மரிக்க வேண்டும். அதை அவர் செய்தார். ஆனால் ஆதாமோ தேவன் என்ன சொன்னாரோ அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பிறகும் அதை மறுத்து அவனுடைய ஆலோசனையின் பேரில் சாப்பிட்டான். ஆகையால் அவனுக்கு அடிமையாகி போனான். இயேசு கிறிஸ்துவோ சாத்தானுக்குடைய எந்த ஒரு செயலுக்கும் அடிபணியாது தேவனையே சார்ந்திருந்ததினால் அவர் அவனை ஜெயித்தார் என்று நாம் கொள்ளுகிறோம். இனி ஒரு தடவை உலக இச்சைகளிலிருந்து விடுபட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ்பவர்கள் எந்த நிலையிலும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிடும் பொழுது நாம் பழையபடியும் அவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகையினால் உங்களை இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் சேற்றிலிருந்து விடுபட்டு எடுத்ததற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. திரும்பவும் நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. இதை தான் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பன்னிக்குட்டியை நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி அதை விட்டு திரும்பவும் ஒரு சேற்றை பார்த்தா அந்த சேத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிடும். அது அதனுடைய சுபாவம். அந்த
அந்த பன்னிக்குட்டிய மாதிரி நாம் இருக்கக்கூடாது. வாசியுங்கள் 2 பேதுரு 2:18-22 வரை. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அதில் என்ன பேதுரு சொல்வார் என்றால், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பின பழமொழியின்படி ஆனது. இப்படி உள்ள காரியம், இவ்வளோ தூரம் நாம் எல்லாம் விடுவிக்கப்பட்டோம். திரும்பவும் அப்படி போனால் திரும்பவும் போய் சேற்றிலே நாம் புரளுவோமானால் நாம் வருகைக்கு தயாராக இல்லாதவர்களாக இருப்போம். இந்த 2ஆம் வருகை பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்டதும் இரட்சகருடைய வருகையை பற்றி வேதம் முன்னறிவித்திருப்பதையும் விசுவாசிகள் முழுதும் அறிந்து கொள்ளபடியாக வேத வாக்கியங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் மறந்து எல்லாமே நமக்கு தெரியும். நாம் வேதம் வாசிக்கிறோம், நாம் நீதிமானாக இருக்கிறோம். தெரிந்த பிறகும் நாம் பழைய அந்த அந்த சாத்தானுடைய பிரதிநிதிகளின் கீழ் அவருடைய சொற்களுக்கு நாம் அடங்கிவிடக்கூடாது. அதை பற்றி பரியாசக்காரர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கு வேலையே தான். யார் ஒருவன் 2ஆம் வருகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறானோ அவனிடம் அந்த வருகையை பற்றி பரியாசம் பண்ணுவான். அங்கே என்ன வருகை இருக்குது, எல்லாம் ஒன்றுமே இல்லை, முன்னால் இருந்த மாதிரி தான் இருக்குது, நீ சும்மா வேஸ்ட்டு, கடவுளே வருகைன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நீ உபச்சாரம் செய்வோம், விக்கிரக ஆராதனை செய்வோம், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீ செய் என்று சாத்தான் அவனுடைய பிரதிநிதிகளை கொண்டு சொல்ல வைப்பான். இது சபைகளிலே கூட நடக்கலாம். வாசியுங்கள் 2 பேதுரு 3:2-10 வரை. பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது இரண்டாவது வருகை. அவர் திரும்ப வரும்போது அவர் எப்படி நாம் அவரை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறுதளிப்பதற்காக சாத்தான் செய்யக்கூடிய வேலை. அதற்கு முன்னால் ஒரு காரியம் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் எங்கே போகிறது? இந்த நீதிமான்கள் ஆத்துமாக்கள் ஒருவர் மரிக்கும் பொழுது போய் அது பரதேசத்தில் உட்கார்ந்து இரண்டாம் வருகையின் போது அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு, அதாவது எருசலேமுக்கு வருவார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. முதலில் இதை மட்டும் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 4:13-18 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இரண்டாம் வருகையிலே நாம் எல்லோரும் நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் அங்கு போய் அவரோடு சேர்ந்து விட்டோம். சேர்ந்த பிறகு அவர் அங்கிருந்து வருகிறார். பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். இங்கு அர்மகதோன் யுத்தம் அவர் செய்ய வேண்டும், சாத்தானை கொல்ல வேண்டும், 1000 ஆண்டு வருஷம் நடத்த வேண்டும், பாவங்களை பூமியில் இருந்து ஒழிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் அவர் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்காக அவர் தயாராக இருக்கிறார். அப்படி அவர் எல்லா நீதிமானுடைய ஆத்மாவையும் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவர் எங்கு வருவார் என்பதை சகரியா 14:14-1-5 வரை வாசிப்பீர்களேயானால் தெரியும். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிரே பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமிற்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்படியானால் அவர் 2ஆம் வருகையின் போது எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமை சாத்தான்
சுத்தமாக கழிபரம் செய்து வைத்திருக்கிறான். அவரை நம்பிக்கை திரவம் செய்து இஸ்ரவேலர்களை அவனுக்கு அடிமைகளாக அவன் வைத்திருக்கிறான். அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காகவும் அதற்காக நடக்கப்போகும் அர்மகதோன் யுத்தத்திற்காகவும் அவர் வருகிறார். இன்றும் அந்த இடம் ஒலிவமலை, எருசலேமிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒலிவமலை. இன்னொரு செய்தியிலே அது விவரமாக பார்க்கலாம். இந்த ஒலிவமலை மலையிலே அவர் பாதங்கள் படும்போது அந்த மலை ரெண்டாக பிளக்கும். கிழக்கு ஒரு பகுதி, மேற்கு ஒரு பகுதியாக பிறந்து அந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக அவர்கள் இவரோடு வந்தவர்கள் யுத்தம் செய்வதற்காக எல்லோரும் ஓடிப்போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை விவரமாக அர்மகதோன் யுத்தம் என்ற தலைப்பின் கீழ் முதலிலே சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஒரு தடவை நாம் அதை பற்றி பேசலாம். இனி இப்படியாக அவர் 2ஆம் வருகையிலே வரும் பொழுது அவரோடு கூட இங்கிருந்து எழுந்த நீதிமான்களுடைய ஆத்மாக்களும் வரும், தேவனாகிய கர்த்தரும் வருவார். அப்பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு சாத்தானுடைய இஸ்ரவேலை எதிர்த்து வந்த எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு சாத்தான் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அப்பொழுது அவர் ராஜாவாக இருப்பார். அப்படி ராஜாவாக அவர் எருசலேமில் 1000 ஆண்டு 1000 வருஷம் அவர் அங்கு ஆட்சி செய்வார். இயேசுவானவர் அந்த நாளையும் அந்த நாளையையும் எப்போ வருவாருங்கிறது நமக்கு சொல்லவே இல்லை, வேதத்திலையும் சொல்லலை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிதாவானவர் எப்பொழுது சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் வரமாட்டார். அதுக்கு பேதுரு என்ன பதில் சொன்னான் என்பதை நாம் முதலிலே பார்த்திருக்கிறோம். இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள், அந்த வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் பூரணம் படாமல் இருப்பதினால் அந்த நம்பர் இன்னும் வரல, அது வரைக்கும் அவர் வரமாட்டார். அவர் வரும்பொழுது அவர் எதிர்பார்க்கிற அந்த கூட்டம் பூமியிலே அவருக்கு இருக்க வேண்டும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமானே, ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களை இயேசு மேலுள்ள விசுவாசத்தில் புதுப்பித்து அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை பற்றும் இந்த செய்தியிலே சொன்னேன். அதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். அவர்கள் புரிந்து தங்களை அதற்கு தகுந்தவாறு அவர் பாவத்தை விட்டு விலகி அவர் இயேசு கிறிஸ்துவிற்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்வார். அப்படி செய்வதற்கு நீர் உதவி செய்கிறீர். அப்படி உதவி செய்வதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமென்.